அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் ஆல். வெல்கம் ஆல். உங்களுக்கு டவுட்ஸ் இருந்தா இந்த வீடியோவில் நீங்கள் கிளாரிஃபை பண்ணிக்கலாம். நீட் 2025 அப்ளிகேஷன் இப்போ போயிட்டு இருக்கு. எனி அதர் டவுட் உங்களுக்கு இருந்தால் கூட நீங்கள் கிளாரிஃபை பண்ணிக்கலாங்க. ஒரு நிமிஷங்க, இந்த விண்டோ மட்டும் ஓப்பன் பண்ணிக்கிறேங்க. ஸோ ஏரேஷன் எனக்கு இருக்கும். உங்களுக்கு வேற எனி அதர் டவுட் இருந்தால் நீங்கள் இப்போ கிளாரிஃபை பண்ணிக்கலாம். ஓகே. உங்களுக்கு எனி டவுட் ரிலேட்டட் நீட் எக்ஸாம், நீட் அப்ளிகேஷன் ஆர் எனி அதர் டவுட் உங்களுக்கு இருந்ததுன்னா நீங்கள் இப்போ கிளாரிஃபை பண்ணிக்கலாம். நீங்கள் டவுட் கேட்கணும் அப்படின்னா ரைஸ் ஹேண்ட் அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்கும். அது கொடுத்துட்டு நீங்கள் உங்கள் டவுட்டை கேட்கலாம். இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நீட் அப்ளிகேஷனில் கரெக்ஷன் விண்டோ அப்போது நீங்கள் மீடியம் சேஞ்ச் பண்ணிக்கலாம். வேறு எனி அதர் சேஞ்சஸ் என்னென்ன பண்ணலாம் அப்படிங்கிறதுக்கான வீடியோ நம்ம தனியாக அப்லோட் பண்ணுவோம். ஸோ உங்களுக்கு இப்போ ஏதாவது டவுட் இருந்தால் நீங்கள் ரைஸ் ஹேண்ட் கொடுத்து கேட்கலாங்க. ஆப்ஷனில் ரைஸ் ஹேண்டுங்கிறது இருக்கும். உங்களுக்கு டவுட் கேட்கணுன்னா ரைஸ் ஹேண்ட் கொடுங்க. ஓகேங்களா? பேரண்ட்ஸ் ஜாயின் பண்ணிட்டு இருக்காங்க. டவுட் இருந்தால் நீங்கள் கேட்கலாங்க. வெல்கம் ஆல் டு த லைவ் மீட்டிங். உங்களுக்கு டவுட் இருந்ததுன்னா ரைஸ் ஹேண்டுங்கிற ஆப்ஷன் இருக்கும். அதை கொடுத்துட்டு கேட்கலாம் நீங்கள். இது 40 மினிட்ஸ் மீட்டிங். 40 மினிட்ஸ் முடிஞ்சு நமக்கு இது ஆட்டோமேட்டிக்காக கட் ஆகிடும். அதுக்குள்ளே உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தால் நீங்கள் ரைஸ் ஹேண்ட் கொடுத்து கேட்கலாங்க. இப்போ வந்து முகேஷ் ரவி வந்து ஒரு கொஷின் கேட்டிருக்காங்க சேட் பாக்ஸில். சார், டிஃபிகல்ட்டி ஆஃப் பேப்பர் இன் 2025. இந்த இடத்துல டிஃபிகல்ட்டிங்கிறத விட நம்ம இம்பார்ட்டண்ட்டாக தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம், நீட் 2025 பொறுத்த வரைக்கும் என்சிஆர்டியில் இருந்து தான் எல்லா கொஷினுமே வரப்போகுது. ஒரு கொஷின் கூட என்சிஆர்டி சிலபஸில் இருந்து வெளியில் வரப்போகிறது இல்லை. எல்லாமே என்சிஆர்டி 11th அண்ட் 12th சிலபஸ்லேருந்து தான் வரப்போகுது. டிஃபிகல்ட்டி லெவல் அப்படின்றது உங்களுக்கு எதில் வைக்க போகிறாங்க அப்படின்னா, லாங் கொஷின்ஸ். அதாவது கொஷின்ஸ் வந்து கொஞ்சம் பெருசாக வச்சுடுவாங்க. படிக்கிறதுக்கே டைம் எடுத்துக்கும். டைம் கன்சியூமிங் கொஷின் வைப்பாங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா assess and reason, statement 1 and 2, incorrect question, match the following. இது எல்லாமே உங்களுக்கு டைம் கன்சியூமிங் கொஷின். அண்ட் assess and reasonலாம் நம்மளை கன்ஃபியூஸ் பண்ணுற மாதிரி இருக்கக்கூடிய கொஷின்ஸ். அந்த மாதிரி கொஷின்ஸ் நிறைய கேட்டுருவாங்க. நாட் கரெக்ட், இன்கரெக்ட், இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம டக்குன்னு கரெக்டான ஆன்சர் வந்து நம்ம ஆன்சர் கண்டுபிடிச்சிட்டோம் அப்படின்னு அவசரத்தில் ஷேட் பண்ணிட்டு வந்துடுவோம். அப்படிலாம் இல்லாமல் நீங்கள் ரொம்ப கேர்ஃபுல்லாக இன்கரெக்ட், நாட் கரெக்ட்லாம் பார்த்து எது ஆன்சருங்கிறத நீங்கள் அந்த இடத்துல ப்ரெசன்ஸ் ஆஃப் மைண்டுன்னு சொல்லுவாங்க, அதை யூஸ் பண்ணி கரெக்டாக ஆன்சர் பண்ணுங்க. இப்படி தான் இருக்கும். அதர் தென் தட் உங்களுக்கு டிஃபிகல்ட்டி லெவலுங்கிறது நல்லா படிச்சுட்டு போனீங்கன்னா நல்ல மார்க் வாங்கலாம். அதை பற்றி நீங்கள் ஒன்றும் ஒரி பண்ண தேவையில்லை. வேற யாருக்காவது டவுட் இருக்குங்களா? நீங்கள் உங்கள் மைக்கை அன்மியூட் பண்ணிட்டு கூட உங்கள் டவுட் கேட்கலாங்க. ஆ, சூரிய பிரகாஷ், உங்களுக்கு என்ன டவுட்? அன்மியூட் பண்ணிட்டு கேளுங்க. சூரிய பிரகாஷ், டவுட் இருந்தால் கேளுங்க. சார், நமஸ்தே சார். வணக்கம்ப்பா, சொல்லுங்க. சார் சார், நான் வந்து இப்போ ஆதார் கார்டும் சி ஆதார் கார்டும் 10th மார்க் ஷீட்லையும் நேம் வேற மாதிரி மாதிரி இருந்துச்சு சார். சரிப்பா. அதாவது அப்பாவோட பேர் ஃபாலோட் பண்ணி வந்துச்சு ஆதார்ல. பட் ம் 10th மார்க் ஷீட்ல அப்படி இல்லை. ம் இனிஷியல் மட்டும் ஸோ இருந்து. ஆ. பயோமெட்ரிக்ஸ் அப்டேட் பண்ணப்போ, ஆமாம் சார், பயோமெட்ரிக்ஸ் அப்டேட் பண்ணப்பவே நாங்கள் கேட்டோம் இந்த மாதிரி மாற்றணும்னு. அவங்க ம். சொன்னாங்க நேம் வந்து பயோமெட்ரிக்ஸ் அப்டேட் பண்ணும்போது மாற்ற முடியாது, அது முடிஞ்சிட்டு அது வந்ததுக்கப்புறம் தான் நீங்கள் இதை அப்டேட் பண்ண முடியும்னு சொன்னாங்க. ஆ. ஸோ அதுக்கு டைம் கிடைக்காதுன்றதுக்காக நான் அப்படியே ம். அப்ளிகேஷன் ஸ்டார்ட் பண்ணிட்டேன். ஓகே. அதுல வந்து 10th மார்க் ஷீட்ல இருக்க நேம் கொடுத்து ஸ்டார்ட் பண்ணிட்டேன் சார். வெரி குட். பட் ஆனா எதுக்கும் ஆதார்ல இருக்கிற மாதிரி கொடுத்தா நல்லது அப்படின்னு தோணுதுனால அது அப்படியே ஹோல்ட்ல வச்சுட்டு போயிட்டு அப்டேட் பண்ணிட்டு வந்துட்டேன். ஆ. பட் ஆனா ஐடென்டிட்டி டீடைல்ஸ்ல ஆதார் அப்போ ஆதார்ல இருக்கிற மாதிரி நேம் கொடுத்துட்டு அதுக்கு தான் போய் அப்டேட் பண்ணேன். ஆ. இப்போ வந்து என் நேம் வந்து 10th மார்க் ஷீட்ல மாதிரி ஆதார் கார்டுலயும் இருக்கு. ம். பட் ஆனா இப்போ என்னன்னா, மொத்தமா அப்லோட் பண்ணிட்டு ஃபைனல் சப்மிட் கொடுத்துட்டு அப்புறமா கன்ஃபர்மேஷன் பேஜ் டவுன்லோட் பண்ணப்ப நேம் ஆஸ் பர் ஆதார் வந்து பழைய ஆதார்ல இருக்கிற மாதிரி நேம் இருக்கு, அதாவது அப்பாவோட பேர் ஃபாலோ பண்ணி. அது ஒன்றும் ஒரி பண்ணாதீங்க. அதனால ஏதாவது
அதனால எந்த பிரச்சனையும் வராது. இப்போ வந்து கண்ணு, நீங்க அப்ளிகேஷன் போட்டீங்க. சூர்யா, இப்போ நான் உங்ககிட்ட ஒரு சிம்பிளான டவுட் கேட்குறேன், நீங்க அதுக்கு எனக்கு எக்ஸ்பிளனேஷன் கொடுங்க. ஓகே? ஓகே சார். சரி. உங்களுக்கு நேம் இன் ஆதார் விட்டுடுங்க. அப்ளிகேஷன்ல மெயின்ல நேம் எப்படி இருக்கு? இனிஷியலோட இருக்கா? ஆமாம் சார். ஆ, சரி. இப்போ அப்படி இருக்கட்டும். இப்போ உங்க ஆதார்ல நேம் எப்படி இருக்கு இப்போ மாத்துனதுக்கு அப்புறம்? ஆதார்ல மாத்தினதுக்கு அப்புறம் வெறும் அதாவது 10th மார்க் ஷீட்ல மாதிரி இருக்கு சார். இருக்கு இருக்கு. ஓகே. இப்போ நீங்க எக்ஸாமுக்கு போறீங்க. ஓகேயா? அதாவது ஓகே. ஆதார்ல இருக்கிற நேமு அப்படின்னு சொல்லி உங்களுக்கு அட்மிட் கார்டில் எப்பவுமே வராது. அட்மிட் கார்டில் நீங்க நேமுக்கு நேராக என்ன டைப் பண்ணி உங்க அப்ளிகேஷன்ல உங்க நேமுக்கு நேராக என்ன இருக்கோ அதுதான் டைப் பண்ணி வரப்போகுது அட்மிட் கார்ட்லயும் ஸ்கோர் கார்ட்லயும். சரியாப்பா? ஓகேயாப்பா? கேக்குறீங்களா? ஓகே சார். ஓகே. ஓகே ஓகே. இப்போ எக்ஸாம் ஹாலுக்கு என்ன கொண்டு போவீங்க? அட்மிட் கார்டும் ஆதார் கார்டும் கொண்டு போவீங்க. உங்க அட்மிட் கார்டில் நேம் எப்படி இருக்கும்? உங்க நேமுக்கு நேரா இனிஷியலோட இருக்கும். உங்க ஆதார் கார்டில் நேம் எப்படி இருக்க போகுது? இனிஷியலோட நீங்க அப்டேட் பண்ணிட்டீங்க. இப்போ எக்ஸாம் ஹாலில் எதுவும் பிரச்சனை வருமா? வராது சார். ஆனா வராது. பட் ஆனா இன்னொரு டவுட் இருக்கு சார். இல்லை கண்ணே, இதை முடிச்சிருவோம். வராது. சரி. அடுத்து, ஆ. எம்பிபிஎஸ் அட்மிஷனுக்கு தமிழ்நாட்டுக்கு அப்ளை பண்ணுவீங்க. எம்பிபிஎஸ் அட்மிஷனுக்கு தமிழ்நாடு என்ன கேட்பாங்க அப்படின்னா, 10th மார்க் ஷீட், 12th மார்க் ஷீட், நீட் அட்மிட் கார்டு, நீட் ஸ்கோர் கார்டு, இதில் எல்லாத்துலேயும் நேம் ஒரே மாதிரி இருக்கணும்பாங்க. இந்த நாலுலேயும் நேம்ங்கிறது ஒரே மாதிரி வந்துருமா இல்லையா? ஏன்னா 10th மார்க்கில் இருக்க மாதிரி தானே உங்கள் நேம் உங்கள் நீட் அப்ளிகேஷனில் இருக்குது. நீட் அப்ளிகேஷனில் இருக்கிறது தான் அட்மிட் கார்டுலையும் ஸ்கோர் கார்டுலையும் வரும். அப்போ உங்களுக்கு அட்மிஷனில் ப்ராப்ளம் வருமா? வராது. இப்போ உங்களுக்கு அடுத்த நோ டவுட் சார். என்ன கேளுங்க. சார் அதேதான் சார். இப்ப நாங்க செக் பண்ணுவாங்கல்ல இது ஆதார்ல இருக்கிற மாதிரி நேம் இருக்கான்னு. ஆனா கன்ஃபர்மேஷன் பேஜ்ல ஃபுல் நேம் இருக்கு. நீங்க இப்ப அப்டேட் பண்ண கன்ஃபர்மேஷன் பேஜ் ஆதார்ல நேம் எடுத்துட்டு போக இல்ல. மாட்டீங்களே. கன்ஃபர்மேஷன் பேஜ் ஓ. எடுத்துட்டு போக மாட்டீங்களே. ஓகே சார். ஆ, நீங்க எக்ஸாம் அதான் சார். கன்ஃபர்மேஷன் பேஜ் எடுத்துட்டு போக மாட்டீங்க. அட்மிட் கார்டு, ஆதார் கார்டு, அவ்வளவுதான். ஒரு போட்டோ, ஓகே சார். ஓகே சார். பாஸ்போர்ட் சைஸ் போட்டோ ஒன்று எடுத்துட்டு போவீங்க, அவ்வளவுதான். நீங்க கன்ஃபர்மேஷன் ஓகே சார். பேஜ்ங்கிறது உங்களோட ரெஃபரன்ஸுக்கு ஃபைல் பண்ணி வச்சுக்கதான். நீங்க கன்ஃபர்மேஷன் பேஜ் எக்ஸாம் ஹாலுக்கு எடுத்துட்டே போக மாட்டீங்க. அப்புறம் என்ன பிரச்சனை வரப்போகுது? ஓகே சார். அதான் சார் டவுட்டு. சார், நோ. சார் அப்புறம் ம். பா போஸ்ட் கார்டு சைஸ் போட்டோ அப்லோட் பண்ணும்போது சரியா அப்லோட் ஆகல எனக்கு. பெரிய அது- இஷ்யூ ஆச்சு அது. ஆ ஆ நான் அதை கொஞ்சம் அந்த கேபில கன்வெர்ட் பண்ணும்போது பிக்சல் லைட்டா உடஞ்சிருக்கு. ம். அது வந்து ஏதாவது அப்ளிகேஷன் கேன்சல் ஆகுமா சார் அதனால? ஆகாது. அதுக்கு தான் அவன் கரெக்ஷன் விண்டோன்னு ஒன்று வச்சிருக்கான். ஏதாவது அவனுக்கு ஓகே. அந்த பிக்சர் மாற்றணும் அப்படின்னா கரெக்ஷன் விண்டோ அப்போ ரீஅப்லோட் பண்ண சொல்லி சொல்லுவான். ரிஜெக்ட் ஆகாது. எனக்கு அப்டேட் கொடுப்பாங்க தானே சார் நான் அப்லோட் பண்ணணும்னா? ஒவ்வொருத்தவங்களுக்கும் அப்டேட் கொடுப்பாங்க. யாருக்கு சரியா இல்லைன்னு அவங்க நினைக்கிறாங்களோ அவங்க ரீஅப்லோட் பண்ண சொல்லுவாங்க. யூ நீட் நாட் வரி. ஓகே சார். தேங்க்யூ சார். ம். ஒன்றும் படிக்கிறதுல கான்சென்ட்ரேட் பண்ணுங்க. காட் bless யூ. தேங்க்யூ சார். ஆல் தி பெஸ்ட், ஆல் தி பெஸ்ட். மாஹே, அன்மியூட் பண்ணிட்டு உங்க டவுட் கேளுங்க. மகே, மகே, மகேந்திரனா? எம்ஏஹெச்இ. அன்மியூட் பண்ணிட்டு உங்க டவுட் கேளுங்க. ஆ சார், சொல்லுங்க. என் டவுட் வந்து சிக்னேச்சரை பத்தி சொல்லுங்க. நான் என் பேரை எழுதி இனிஷியல் எழுதி நார்மலா நார்மலா நம்ம சாதாரண எப்படி எழுதுவோமோ அப்படி எழுதிட்டு சும்மா வர மட்டும்தான் போடுவோம். ம். அண்டர்லைன் மட்டும்தான் பண்ணேன். இந்த சிக்னேச்சர் போதுமானது தானே நீட்டுக்கு அப்ளை பண்ணதுக்கு? போதும். டில் யுவர் எம்பிபிஎஸ் அட்மிஷன் ஃபாலோ திஸ். அது இதையே ஃபாலோ பண்ணுங்க. எந்த ப்ராப்ளமும் கிடையாது. ம். தட் இஸ் இனஃப்பா. இல்ல, நான் ஃபர்ஸ்ட் லெட்டரையும் இனிஷியலையும் கேபிட்டல்ல போட்டுட்டு தான் அப்படி செய்ய அண்டர்லைன் பண்ணுவேன். இது வந்து கேபிட்டல் லெட்டர் இருக்க கூட அந்த மாதிரி ஏதோ ஒரு வீடியோல பார்த்தேன். அப்போ அது அதுக்கு ஒரு எல்லாமே கன்ஃபியூஷன். கேபிட்டல் லெட்டரா இருக்கக்கூடாதுப்பா. எல்லாமே இப்போ ஓகே. நான் வந்து டீச்சர். என்னோட சைன் வந்து பாத்தீங்கன்னா இனிஷியல் கேபிட்டல் லெட்டர்ல இருக்கும், புள்ளி வைப்பேன். அப்புறம் என்னோட ஃபர்ஸ்ட் லெட்டர் கேபிட்டல் லெட்டர் இருக்கும், மீதி எல்லாம் ஸ்மால் லெட்டர்ல எழுதியிருப்பேன். ஃபுல் நேம் எழுதியிருப்பேன். ஆனா நீங்க சொன்ன கோடு நான் போட்டிருக்க மாட்டேன், நீங்க கோடு போடுவீங்க, அவ்வளவுதான். எல்லாமே கேபிட்டல் லெட்டர்ல இருந்தாதான் அது வந்து சைனா அக்செப்ட் பண்ண மாட்டாங்க. இப்ப நானே அதுதான் ஃபாலோ. ஈவன் நீங்க அட்லீஸ்ட் ஒரு சைன் அடையாளம் தெரியறதுக்கு கோடாவது போடுறீங்க, நான் கோடு கூட போட மாட்டேன். ஸோ தட் டசன்ட் மேட்டர். எல்லாமே கேபிட்டல் லெட்டர்ஸ்ல இருந்தாதான் அது சிக்னேச்சர் கிடையாது. ஃபர்ஸ்ட், செகண்ட், அது கேபிட்டல் லெட்டர்ல போட்டு மீதி ஸ்மால் லெட்டர் எழுதினா தட் இஸ் இட் செல்ஃப் சிக்னேச்சரா கன்சிடர் பண்ணுவாங்க. நோ நீட் டு வரி. எனக்கே நான் எக்ஸாம்பிள் உங்களுக்கு சொல்றேன். தேங்க்யூ சார். இன்னும் எலிஜிபிலிட்டி, ஸ்டேட் ஆஃப் எலிஜிபிலிட்டி இருக்குல்ல. நான் கேரளால படிச்சிருக்கேன், பட் நான் தமிழ்நாட்டை சேர்ந்தவன் தான். அப்போ தமிழ்நாடுன்னு கொடுத்தா போதுங்களா?
அதெல்லாம் இஷ்யூ ஒன்றும் கிடையாது. அதெல்லாம் ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. ஸ்டேட் ஆஃப் எலிஜிபிலிட்டி டசன்ட் மேட்டர். ஸ்டேட் ஆஃப் எலிஜிபிலிட்டி மகாராஷ்டிரா கொடுத்தவங்க கூட தமிழ்நாடு கம்யூனிட்டி சர்டிஃபிகேட், தமிழ்நாடு ரேஷன் கார்டு, தமிழ்நாடு நேட்டிவிட்டி சர்டிஃபிகேட் வச்சுருந்தா அவங்களுக்கு சீட் இங்கே கிடைக்கும். ஸோ ஸ்டேட் ஆஃப் எலிஜிபிலிட்டி டசன்ட் மேட்டர். ஏன்னா ஃபாரின்ல எழுதுறவங்களுக்கு ஸ்டேட் ஆஃப் எலிஜிபிலிட்டி அவுட் சைடு இந்தியான்னு வரும். ஆனால் அவங்க இங்கே ஸ்டேட் கோட்டா வந்து வாங்குவாங்க. ஸோ தட் டசன்ட் மேட்டர். அது பிரச்சனை இல்லை. ஓகே 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 சார், தேங்க்யூ. ஆல் தி பெஸ்ட், ஆல் தி பெஸ்ட். சாரா யூசுப், அன்மியூட் பண்ணிட்டு உங்க டவுட் கேளுங்க. சாரா யூசுப். ஹலோ. ஹலோ, சொல்லுங்க. சார் எனக்கு ஒரு டவுட் இருக்கு. சொல்லுங்க. நம்மளுக்கு ஆனுவல் இன்கம் வந்துட்டு 1,80,000 இருக்கு சார். ஆ நம்ம வந்து வீக்கர் செக்ஷன்ல வருவோமா இல்லை வந்து பிசிஎம்ல வருவோமான்னு ஒரு டவுட் இருக்கு சார். எக்கனாமிக்கலி வீக்கர் செக்ஷன் அப்படிங்கிறவங்க பிசி, ம் பிசிஎம், எம்பிசி, எஸ்சி, எஸ்சிஏ, எஸ்டி இதுல எதுலேயுமே வராம இருந்தா மட்டும்தான் அவங்க எக்கனாமிக்கலி வீக்கர் செக்ஷன்லயே வர முடியும். அப்ப நீங்க ஓ பிசிஎம் ஓபிசி நான் கிரீமி லேயர்ல தான். இடபிள்யூஎஸ் வராது. ஒருத்தருக்கு ஒரு ஓகே. ரிசர்வேஷன் தான். மோர் தென் ஒன் ரிசர்வேஷன் ஒருத்தவங்களால கிளைம் பண்ண முடியாது. அப்ப நீங்க ம் வந்து ம் ஆல் இந்தியாவுக்கு ஓபிசி நான் கிரீமி லேயர், தமிழ்நாட்டுக்கு பிசிஎம். எக்கனாமிக்கலி வீக்கர் செக்ஷன் அப்படின்றது ஜென்ரல்ல இருந்து அவங்களுக்கு இன்கம் 8 லேக்ஸ் ஆர் அதர் லெஸ் தென் 8 லேக்ஸ் கம்மியா இருந்தா அவங்களுக்கு தான். இது வந்து ஜென்ரல் ம் பீப்புளுக்குன்னு ஏன் சொல்றோம் அப்படின்னா அதர் ரிசர்வேஷன்ல வரக்கூடாது அப்படிங்கிறது எக்கனாமிக்கலி வீக்கர் செக்ஷன்ல கொடுத்துறாங்க. அப்ப அதர் ரிசர்வேஷன்ல வராத பீப்புள் யாரு? ஜென்ரல். அதான் சார். இப்போ நம்ம ஜென்ரல் போலாமா இல்லை பிசிஎம் போலாமா? அந்த சர்டிஃபிகேட்டும் இல்லை, இந்த சர்டிஃபிகேட்டும் இல்லை. அதான் என்ன எடுக்கலாம் அப்படின்ட்டு. இல்ல, நீங்க பிசிஎம்னா யூ மஸ்ட் டேக் ஓபிசி நான் கிரீமி லேயர் சர்டிபிகேட். நீங்க அதுதான் வி ஷுட் ஃபாலோ த ரூல்ஸ் பா. பிசி, ம் பிசிஎம், எம்பிசி இந்த மூணு கம்யூனிட்டியில வரவங்க மஸ்ட் டேக் ம் ஓபிசி நான் கிரீமி லேயர் சர்டிபிகேட். அண்ட் உங்களுக்கு ஒரு விஷயம் தெரியணும், எக்கனாமிக்கலி வீக்கர் செக்ஷன் அப்படின்னா 10% ரிசர்வேஷன் ஆல் இண்டியா கோட்டா. ம் ஓபிசி நான் கிரீமி லேயர்னா 27% ரிசர்வேஷன் இருக்கு. அது ரிசர்வேஷன் பர்சன்டேஜ்லாம் இங்க நமக்கு விஷயம் கிடையாது. ஆஸ் பர் ம் யூ ஷுட் டேக் ஓபிசி நான் கிரீமி லேயர். ஓகே, தேங்க்யூ சார். ஒன் மோர் டவுட் இருக்கு சார். நான் வந்து ரிவேட்டட் இஸ்லாம். ம் பிஃபோர் வந்து என்னோட கம்யூனிட்டி வந்து எஸ்சின்னு இருக்கு. இப்போ என் டாக்டருக்கு நான் அதை வச்சு எஸ்சி போட முடியுமா? நீங்க உங்க டாட்டருக்கு உங்களோட சர்டிபிகேட்டை வச்சு தான் கம்யூனிட்டி சர்டிபிகேட் வாங்க முடியும். நீங்க முடிஞ்ச அளவுக்கு எஸ்சி வாங்க ட்ரை பண்ணுங்க. அது குழந்தைக்கு ஒரு அட்வான்டேஜா இருக்கும். பிகாஸ் உங்களோட நான் வந்து இது தவறுதலா சொல்ல, இது சரியான விஷயம். காரணம் என்னன்னா அஹ், இல்ல, உங்களோட நான் வந்து முஸ்லிமா இருக்கிறதுனால மாறிட்டேன் இல்லைங்களா சார்? நேமும் சேஞ்ச் பண்ணிட்டேன். இல்ல மேம், நான் என்ன சொல்றேன்னா உங்க ஆன்செஸ்ட்ரல் படி பார்க்கும்போது நீங்க ஷெட்யூல்டு கம்யூனிட்டியில வரீங்க. நீங்க ஜஸ்ட் கட் ம் ஆஃப் மார்க்கர் ஜாப் போற எல்லாத்துலயும் பாருங்க. ஷெட்யூல்டு கம்யூனிட்டியில வரவங்களுக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா கட் ஆஃப் மார்க் வந்து பிசிஎம் விட குறைவா இருக்கும். நீங்க தான் ம் இப்போ டிசைட் பண்ணணும். ஆனா மதரோட ம் என்ன கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் இருக்கு அல்லது ஃபாதரோட கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் என்ன இருக்கு, அதே கம்யூனிட்டி தான் ம் குழந்தைங்களுக்கு வருங்கிறது இந்தியன் ரூல்ஸ் மேடம், நார்ம்ஸ். ஆஸ் ஓகே. பட் ரூல்ஸ் அண்ட் நார்ம்ஸ் நான் அவங்க நேம் வந்து தக்ரீம் இருக்கு இல்லைங்களா சார்? அதுல வந்துட்டு இப்ப முஸ்லிம் ஸ்கூல்ல தான் அவங்க படிக்கிறாங்க. மேம். இப்ப நான் அப்படி இல்லை மேம். இப்போ வந்து நேத்து கமல் ஒருத்தவங்க 2 பேருக்கு பேர் வச்சாரு, காதல் கவிதைன்னு. ம் நான் ம் எங்க எங்க ஹிந்து, நீங்க முஸ்லீமா கன்வெர்ட் ஆயிட்டீங்க. ஆல் ரிலிஜன்ஸ் ஆர் சேம், அதுல எந்த டவுட்டும் இல்லை. ஹிந்துல வந்து ம் பாத்தீங்கன்னா முஸ்லீம் நேம் வர மாதிரி வைக்கிறாங்க, கிறிஸ்டின் நேம் ம் வைக்கிற மாதிரி வைக்கிறாங்க. கிறிஸ்டின்ல வந்து ம் நேம் மிக்ஸ்ட் ஆகுது. ஏன்னா சம் நேம் பைபிள்லயும் கோட் ஆகிருக்கும், குரான்லயும் கோட் ஆகியிருக்கும். ம் கொஞ்சம் ம் மாடர்னைஸ்டா இருக்கும். முஸ்லீம் நேமும் கிறிஸ்டியன் நேம் கொஞ்சம் மாடர்னைஸ்டா இருக்கிறதுனால ஈவன் ஹிந்து பீப்புள் விஷ் டு ஹேவ் தட், அந்த மாடர்னைஸ்ட் நேம் வேணுங்கிறதுக்காக அப்படி வைப்பாங்க. ம் டாக்குமெண்ட் ஒன்லி ஸ்பீக்ஸ், நாட் யுவர் நேம் ஆர் எந்த ஆ ஸ்கூல். தட்ஸ் வை ஐம் ஆஸ்கிங் சார். பட் என்னோட நேம் வந்து சாரான்னு நான் சேஞ்ச் பண்ணிட்டேன். பிஃபோர் வந்து அபிராமின்னு இருக்கும். இப்போ என்னோட ஆதார் கார்டு, பாஸ்போர்ட் எல்லாத்துலயும் சாரா தான் இருக்கும். அப்போ நான் எப்படி அந்த கம்யூனிட்டி வைக்க முடியும்? நீங்க வந்து உங்க நேம் வந்து மாறினதுக்கு கெசட்ல ஒரு இது வாங்கியிருப்பீங்க, ஒரு ஒரு இது மாதிரி. ஆமா ஆமா சார். அதை வச்சு உங்க அந்த பழைய கம்யூனிட்டி சர்டிஃபிகேட்டோட அதை வச்சு நவ் சாரா என் பேர். ஆனா நான் அந்த கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் வைக்கும் போது எனக்கு அந்த நேம், ஆனா அவங்க தான் நானு அப்படிங்கிறதுக்கு அந்த கெசட்ல இருக்கிறத வச்சு நீங்க குழந்தைக்கு ம் அப்ளை பண்ணி உங்களுக்கு குழந்தைக்கு வந்து நீங்க தாசில்தார் கிட்ட அந்த இ சேவை மையத்துல முதல்ல நீங்க அப்ளை பண்ணுங்க. ஆஸ் பர் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் மதரோட கம்யூனிட்டி சைல்டுக்கு வரும், ஆர் ஃபாதரோட கம்யூனிட்டி சைல்டுக்கு வரும். அது பேரண்ட்ஸ் தான் முடிவு பண்ணும் வெதர்
இப்போ கலப்பு திருமணம் பண்ணவங்கலாம் இருப்பாங்க. அப்போ எந்த பேரண்டோட கம்யூனிட்டி அவங்களுக்கு வரணும்னு பேரண்டோட டெசிஷன். கவர்மெண்ட் வந்து ரெண்டுல ஏதாவது ஒன்று அக்செப்ட் பண்ணிக்கும். எது லோவர் எது ஹையர்லாம் பார்க்க மாட்டாங்க. கவர்மெண்ட்டை பொறுத்த எல்லாம் சேம் தான். இப்போதைக்கு ஜாப் அண்ட் எஜுகேஷனுக்கு தான் அவங்க அலோகேட் பண்றாங்க பர்சன்டேஜ் தவிர நோ டிஸ்கிரிமினேஷன். அப்படி இருக்கும்போது உங்களுக்கு என்ன கம்யூனிட்டி வேணுமோ போட்டு வாங்கிக்கலாம். ஒன் ஆஃப் த பேரண்ட் அப்படிங்கிறது கவர்மெண்ட். ஸோ அதனால நீங்க கெசட் நேம் மாத்தினதுக்கான ப்ரூஃப்க்கு கெசட் வச்சு நீங்க என்ன வேணும்னு நினைக்கிறீங்களோ அது வாங்கிக்கலாம். ஓகே ஓகே தேங்க்யூ சார். எஸ் மேம், எஸ் மேம். இ சேவை மையத்தில் உடனே கொஞ்சம் ப்ரொசீஜர் பண்ணுங்க. ஓகே. என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் நம்ம கொடுக்கணும் சார்? குழந்தைக்கு கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் கம்பல்சரி வேணும் மேடம் ஃபார் அட்மிஷன். இப்போ வந்து நீட் அப்ளிகேஷனுக்கு கேட்குறீங்களா? ஆமாங்க சார். பாஸ்போர்ட் சைஸ் போட்டோ, போஸ்ட் கார்டு சைஸ் போட்டோ, சிக்னேச்சர், 10 ஃபிங்கர்ஸோட இம்ப்ரெஷன். இல்ல சார், அது தெரியும். இந்த கம்யூனிட்டி வாங்குறதுக்கு. ஓ, அது கேக்குறீங்களா? இந்த கம்யூனிட்டி வாங்குறதுக்கு மதர் ஆர் ஃபாதர் யாரோட கம்யூனிட்டி குழந்தைக்கு வரணும்னு நினைக்கிறீங்களோ அவங்களோட கம்யூனிட்டி சர்டிஃபிகேட், ரேஷன் கார்டு, இந்த ரெண்டும் எடுத்துட்டு போங்க. உங்க குழந்தையோட 10th மார்க் ஷீட் இல்ல டிசி ஏதோ வாட் எவர் யூ ஹேவ் அதை எடுத்துட்டு போங்க. ஒரு போட்டோ எடுத்துட்டு போயிடுங்க, குழந்தையோட போட்டோ எடுத்துட்டு போங்க. அதை தாண்டி அவங்க இ சேவை மையம் போனீங்கன்னா இதுக்கு மேல ஏதாவது வேணுமாங்கிறத கொஞ்சம் கேட்டுங்க. எனக்கு தெரிஞ்சு இது தேவை. இதுக்கு மேல ஏதாவது வேணும் நீங்க அந்த இ சேவை பக்கத்திலேயே இருக்கும், உங்க வீட்டுக்கு பக்கத்திலேயே இ சேவை மையம் மூலியமா கண்டிப்பா ரேஷன் கார்டு வேணும். உங்களோட கம்யூனிட்டி யாரோட கம்யூனிட்டி குழந்தைக்கு வரணும்னு நினைக்கிறீங்க பேரண்டோட கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் வேணும். உங்களுக்கு நீங்க நேம் மாத்தி இருக்கிறதுனால கெசட்ல இருக்கிறது அட்ரஸ் ப்ரூஃப் தான் ரேஷன் கார்டு. ரேஷன் கார்டுலயும் நேம் மாத்திட்டீங்களா? எல்லாத்துலயும் சார் பாஸ்போர்ட், அப்புறம் ஆதார் கார்டு, ஓட்டர் ஐடி. அப்ப நீங்க அந்த என் டாட்டரோட 10th மார்க் லிஸ்ட்லயும் சாரா தான் இருக்கும். கம்யூனிட்டி சர்டிஃபிகேட்ல மாத்தல. அப்ப நீங்க அந்த கெசட் எடுத்துட்டு போனீங்கன்னா அந்த கெசட்ல மாத்தினதுக்கான அந்த ப்ரூஃப் எடுத்துட்டு போனீங்கன்னா என்ன அதுல இருக்கும், முன்னாடி என்ன நேம் என்னவா மாத்திருக்கீங்கன்னு இருக்கும். அதை எடுத்துட்டு அதை வச்சு நீங்க பண்ணிக்கலாம். கொஞ்சம் சீக்கிரம் ட்ரை பண்ணுங்க. ஏன்னா இப்போ வந்து நீங்க ஜென்ரல்ல கூட அப்ளை பண்ணிக்கலாம். ஆனா ஆல் இண்டியா கோட்டாவுக்கு ஓபிசி நான் கிரீமி லேயர் கிடைக்காம போயிடும் இப்ப நீங்க ஜென்ரல்ல அப்ளை பண்ணீங்கன்னா. ஆனா இப்ப நீங்க நீட்டுக்கு ஜென்ரல் அப்ளை பண்ணிட்டு கூட ஒருவேளை உங்களுக்கு அந்த மார்ச் 7க்குள்ள உங்களால இந்த ப்ரொசீஜர்லாம் முடிக்க முடியலன்னா அட்லீஸ்ட் இப்போ ஜென்ரலுக்கு நீங்க அப்ளை பண்ணி எழுதிட்டு தமிழ்நாடு ஸ்டேட் கோட்டாவுக்கு நீங்க ஜென்ரல் அப்படின்னு நீட் ஸ்கோர் கார்டு நீட் அட்மிட் கார்டுல இருந்தா கூட அந்த டயத்துக்கு நீங்க என்ன கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் வச்சிருக்கீங்களோ அந்த ரிசர்வேஷன்ல போய்க்கலாம். ஆனா ஆல் இண்டியா கோட்டாவுக்கு ஜென்ரல் தான். அது ஓகேனா நீங்க அப்ளிகேஷன் போடலாம். இல்ல ஆல் இண்டியா கோட்டால எங்களுக்கு ஓபிசி நான் கிரீமி லேயரோ அல்லது எஸ்சி என்ன கேட்டகரியில உங்களுக்கு கம்யூனிட்டி அது வேணும்னா யூ ஷுட் ஹரி அப் த திங். வேகமா நீங்க துரிதமா இதை படுத்துங்க, வேகமா வாங்குறதுக்கு ட்ரை பண்ணுங்க. ஓகே சார் தேங்க்யூ சார். ஆல் தி பெஸ்ட் மேம். காட் பிளஸ். ஓகே மேம். செந்தில் குமார் சார் அன்மியூட் பண்ணிட்டு உங்க டவுட் கேளுங்க. செந்தில் குமார் சார். சார் வணக்கம் சார். வணக்கம் சார். எஸ் சார். சார் எனக்கு இந்த நேட்டிவிட்டி சர்டிபிகேட்டும் சிங்கிள் கேர்ள் சைல்டு இந்த 2 டவுட் மட்டும் கொஞ்சம் கிளாரிஃபை பண்ணணும் சார். கண்டிப்பா சொல்லுங்க சார். இப்போ டவுட்டுங்களா? அதுல டவுட் இருக்கா இல்ல அப்படி நான் எக்ஸ்பிளைன் பண்ணுங்களா? எனக்கு டவுட் இருக்குது, அதுல அது என்னன்னே தெரியல சார். ஓகே சார். இப்ப சிங்கிள் கேர்ள் சைல்டுனா இப்ப என் வீட்டுல எனக்கு ஒரு பையன் ஒரு பொண்ணு இருக்கா. இப்ப நான் சிங்கிள் கேர்ள் சைல்டு சூஸ் பண்ணலாமா, இல்ல எனக்கு வெறும் ஒரே ஒரு பொண்ணு தான், வேற குழந்தைங்களே இல்லைன்னா மட்டும்தான் சிங்கிள் கேர்ள் சைல்டா? ஒரே ஒரு பொண்ணு வேற குழந்தைங்க இல்லைன்னா தான் சிங்கிள் கேர்ள் சைல்டு சார். ஏன்னா சில்ட்ரன் வந்துடுறாங்க உங்களுக்கு. சரி சரி. சிங்கிள் கேர்ள் சைல்டு அப்படின்னா உங்களுக்கு 2 பெண் குழந்தைகளாங்கிற கொஸ்டின்லாம் எங்கேயுமே வராது. சரி. ஸோ உங்களுக்கு ஒரு பெண் குழந்தைனா யூ ஹேவ் ஒன்லி ஒன் சைல்டு, தட் டு கேர்ள் சைல்டுன்னு அர்த்தம் சார். ஓகே ஓகே. அப்ப அதுக்கு எனக்கு எலிஜிபிலிட்டி வராது என்ன சார்? எலிஜிபிலிட்டிங்கிறத விட சம்திங் ஐ விஷ் டு, அதாவது இங்க வந்து எல்லா பேரண்ட்ஸ்க்கும் தேவையான ஒரு கொஸ்டின் நீங்க கேட்டிருக்கீங்க. மோஸ்ட் ஆஃப் த பேரண்ட்ஸுக்கு சிங்கிள் கேர்ள் சைல்டுக்கு தெர் இஸ் நோ அட்வான்டேஜ் சார். ஏன் அந்த கேள்வி ஃபர்ஸ்ட் நீட்ல இருந்து 2016 நீட்ல இருந்து இப்ப வரைக்கும் எங்களுக்கு யாருக்குமே ஆன்சர் தெரியல. பட் செவரல் ஃபேமிலியில சிங்கிள் சைல்டு பேபி இருக்கிறாங்க, சிங்கிள் கேர்ள் சைல்டு பேபி இருக்கிறாங்க. அதாவது அவங்களுக்கு கூட பிறந்த சிப்ளிங்ஸ்லாம் இருக்க மாட்டாங்க, ஒரு பொண்ணு மட்டும்தான். இந்த கேள்வி வருஷம் கேட்கறான் 2016ல இருந்து. பட் தெர் இஸ் நோ ரிசர்வேஷன் இன் எனி கவர்மெண்ட் காலேஜ் ஆர் பிரைவேட் காலேஜ், டீம்டு யூனிவர்சிட்டி, வாட் எவர் யூ ஜஸ்ட் நேம், எம்பிபிஎஸ், பிடிஎஸ், வெட்டினரி, வாட் எவர், எங்கேயுமே உங்களுக்கு சிங்கிள் கேர்ள் சைல்டுக்கான ஒரு
ரிசர்வேஷனோ அல்லது ஃபீஸ் கன்செஷனோ எதுவுமே கிடையாது. அவன் மேபி ஃபார் கிடையாது. ஸ்டாட்டிஸ்டிக்கல் அனாலிசிஸ்க்காக அவன் கேட்பான், எத்தனை பேர் வீட்டில் வந்து சிங்கிள் கேர்ள் சைல்டு இருக்காங்கங்கிற ஒரு டேட்டா அனாலிசிஸ் பண்றதுக்காக கேட்கலாம். இந்த கோடு சரி அப்படி சார், சரி. கேட்கறான். கோடு 1 2 3 4 போடுறோம்ல, அந்த ஃப்ரெஷ்னா 1, ரிப்பீட்டர்னா ஆமா ஆமா சார், ஆமா ஆமா. அதெல்லாம் ஸ்டாட்டிஸ்டிக்கல் டேட்டா கலெக்ட் பண்ணதான். நீங்க செல்ஃப் ஸ்டடி ம். பண்ணீங்களா, கோச்சிங் சென்டர் சரி போனீங்க, அதுவும் ஸ்டாட்டிஸ்டிக்கல் டேட்டா தான். நான் சரி கோச்சிங் சரி. போயிட்டு செல்ஃப் ஸ்டடின்னு போட்டா அதை வச்சு என்ன பண்ண போறான்? எனக்கு என்ன எக்ஸ்ட்ரா மார்க் அலாட் பண்ண போறானா, நார்மலைஸ் பண்ண போறானா? இல்ல. அது வந்து சிங்கிள் கேர்ள் சைல்டுக்கு தெர் இஸ் நோ அட்வான்டேஜ். அண்ட் 2 குழந்தைங்க இருந்து ஒரு பையன் ஒரு பொண்ணுனாலும் சிங்கிள் கேர்ள் சைல்டுல அது வராது. காரணம் என்னன்னா, சைல்டுனா ஒரு குழந்தை தான். புரியுது 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 சார். Children அதை நான் உங்களுக்கு கரெக்ஷன் விண்டோ ஓபன் பண்றப்ப மாத்திக்கலாமா சார்? அது மாத்தினாலும் ஒண்ணும் இல்ல, மாத்தாட்டியும் ஒண்ணும் இல்ல சார். சார் சரி, ரிசர்வேஷன் நல்லது வந்து அதை தப்பா நல்லது. கொடுத்தோம்னா நம்ம மிஸ்யூஸ் பண்றோங்கிற மாதிரி ப்ராப்ளம் ஆகும். ஆமா ஆமா இப்ப ஆமா. நீங்க அதை மாத்தினாலும் அதனால யாரோட எந்த ஒரு சிங்கிள் பர்சனோட அட்மிஷனையும் அது போய் பாதிக்க போறது இல்ல. பாதிக்காது. அப்படி ஒரு ஓகே தவறு சார். நம்ம பண்ணினோம், அதை எடிட் பண்ண முடியாத ஒரு ஆப்ஷன் இருக்கு அப்படின்னா அதனால உங்களுக்கு எந்த கவலையும் வேண்டாம், பிரச்சனை கிடையாது. சரிங்க சார், நல்லது சார், நல்லது, நன்றி. நேட்டிவிட்டி எனக்கு இந்த நேட்டிவிட்டி எஸ் சார். நேட்டிவிட்டி சர்டிபிகேட் எஸ் சார், சார், சொல்லுங்க. நேட்டிவிட்டி பத்தி சொல்லுங்க சார். நேட்டிவிட்டி சர்டிபிகேட் அப்படிங்கிறது என்னன்னாங்க சார், 2 விஷயம் இருக்கு அதுல. நீங்க அப்ளிகேஷன் போடும் போதே, அதாவது நேட்டிவிட்டி சர்டிபிகேட் சேவை மையத்துல போய் நீங்க அப்ளை பண்ணும் போதே பை பர்த்தா பை ரெசிடென்ஸான்னு மேல ஒரு டேப் கேட்கும், இப்படி தள்ளி விடுற மாதிரி, பை பர்த் பை ரெசிடென்ஸ்னு. பட் அந்த பை ரெசிடென்ஸுங்கிற வார்த்தையை வச்சுக்கிட்டு நம்ம ரெசிடென்ஷியல் சர்டிஃபிகேட் வாங்கிடக்கூடாது. தமிழ்நாடு இஷ்யூ 2 டைப்ஸ் ஆஃப் சர்டிஃபிகேட், ஒன்று ரெசிடென்ஷியல் சர்டிஃபிகேட், ஒன்று நேட்டிவிட்டி சர்டிஃபிகேட். ரெசிடென்ஷியல் சர்டிஃபிகேட் வாங்கக்கூடாது. நேட்டிவிட்டி அப்படின்னா தமிழில் பிறப்பிடச் சான்று அப்படின்னு இருக்கும். தமிழில் நேட்டிவிட்டி சர்டிஃபிகேட்டுக்கு கீழே பிறப்பிடச் சான்றுன்னு இருக்கும். இந்த பிறப்பிடச் சான்று வந்து பார்த்தீங்க அப்படின்னா தமிழில் நான் தெளிவாக சொல்லிடுறேன் சார், ஏன்னா ரெசிடென்ஷியல் சர்டிஃபிகேட்டோட குழந்தைங்க கன்ஃபியூஸ் பண்ணிக்கிறாங்க. அட்மிஷன் டயத்தில் பதறி போய் வாங்குறாங்க, அதுக்கு செலவு எக்கச்சக்கமாக பண்ண வேண்டியதாக இருக்குது, உடனே வேணும் அப்படிங்கிற மாதிரி. பட் இப்போ அப்ளை பண்ணி வச்சா 60 ரூபி தான், ப்ளஸ் சேவை மையம் சார்ஜ், ஈஸியாக வாங்கிடலாம். ஸோ பை பர்த்தா பை ரெசிடென்ஸா அப்படின்னு கேட்கும். பை பர்த்னா அவங்களோட பர்த் பிளேஸ் தமிழ்நாட்டுக்குள்ள இருக்கணும். ஓகே சார். இல்லை நான் பாண்டிச்சேரியில் என் குழந்தை பிறந்தாங்க, ராஜஸ்தானில் பிறந்தாங்க, ஃபாரின்ல பிறந்தாங்கன்னா பை ரெசிடென்ஸ்னு போட்டு வாங்கணும். பை ரெசிடென்ட்னு போடும்போது 5 ஆண்டுகளுக்கு மேல் தமிழ்நாட்டில் தங்கி இருக்கிறார்னு வரும். இப்போ பேரண்ட்ஸ்க்கு அடுத்த டவுட் என்ன வரும் அப்படின்னா, காமனா என் குழந்தை ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட்ல இருந்து 12th வரைக்கும் ஃபாரின்ல நான் படிக்க வச்சுக்கிட்டு இருக்கேன், அல்லது கர்நாடகாவில் படிக்க வச்சுட்டு இருக்கேன், அல்லது கேரளாவில் படிச்சிருக்கேன், மகாராஷ்டிராவில் படிச்சுட்டு இருக்கேன், என்னோட பிஸ்னஸ் நிமித்தமா என்னோட வேலை நிமித்தமா பெங்களூர்ல படிச்சுட்டு இருக்காங்க அப்படின்னா எப்படி ரெசிடென்ஸ் வரும்? அது தப்பா போயிடாதா? தப்பே கிடையாது. என்னோட பையனை நான் 10 வருஷமா ஹாஸ்டல்ல தங்கி வச்சு படிக்க வைக்கிறேன். அவன் ஹாஸ்டல்ல தங்கி படிக்கிறாங்கிறதுக்காக அவனோட ரெசிடென்சி வந்து அந்த இடத்துக்கு மாறாது. அது அவனோட கரண்ட் அட்ரஸ், பெர்மனன்ட் அட்ரஸ் தான் ரெசிடென்ஸ். ஸோ பை ரெசிடென்ஸ்னு போடும்போது ரேஷன் கார்டு, அவன் நேம் ரேஷன் கார்டு எந்த ஊர்ல இருக்கு அதுதான். அந்த ரேஷன் கார்டு 5 வருஷத்துக்கு மேல அவன் பேர் அந்த ரேஷன் கார்டில் இருக்குங்கிறது தான் மோர் தென் 5 இயர்ஸ் அவன் ரெசிடென்ஷியலா தமிழ்நாடுன்னு அர்த்தம். சரி. இதுல நீங்க எந்த கேட்டகரியில வருவீங்க சார்? பை பர்த் சர்டிபிகேட் இருக்கா, பை பர்த்தா, இல்ல வேற ஊர்ல பர்த் சர்டிபிகேட் இருக்கு சார். பர்த் சர்டிபிகேட் இங்க தான் இருக்கு. பை பர்த்னு போட்டுட்டீங்கன்னா வேலை முடிஞ்சு போச்சு, உங்களுக்கு அதுக்கப்புறம் எந்த பயமே இல்லை. சரி சரி. ஆனா அது வாங்கி ஆகணும் என்ன சார்? கட்டாயம் வாங்கி ஆகணும். 100% வித்தவுட் நேட்டிவிட்டி சர்டிபிகேட் நோ எம்பிபிஎஸ் சீட் ஃபார் ரிசர்வேஷன். ஓகே சார், ஓகே ஓகே. பிடிஎஸும் கிடையாது, எம்பிபிஎஸும் கிடையாது. கம்பல்சரி நீங்க நேட்டிவிட்டி சர்டிபிகேட் வாங்கி ஆகணும். அதுக்கு ரேஷன் கார்டு, அப்புறம் அட்ரஸ் ப்ரூஃப் இதெல்லாம் கேட்பாங்க. சரிங்க சார், நல்லது சார், நல்லது சார். ரொம்ப நன்றி சார். நேட்டிவிட்டி சர்டிபிகேட் இஸ் நாட் ஃபார் நீட் அப்ளிகேஷன் சார். நேட்டிவிட்டி சர்டிபிகேட் அட்மிஷன் அப்ப தமிழ்நாடு மெடிக்கல் சர்டிபிகேட் அப்ளிகேஷன் போடும்போது தேவைப்படும். சரிங்க சார், சரிங்க சார். எஸ் சார், தேங்க்யூ சார். ரொம்ப நன்றி சார், நன்றி சார். வெல்கம் சார். வெற்றிவேல் சார், நீங்க அன்மியூட் பண்ணிட்டு உங்க டவுட் கேளுங்க சார். வெற்றிவேல் சார், வெற்றிவேல் சார் லைன்ல இருக்கீங்களா? சொல்லுங்க சார். வெற்றிவேல் சார் லைன்ல இருக்கீங்க? ஹலோ சொல்லுங்க. ஹலோ சார். ஹலோ சொல்லுங்க உங்க சார் டவுட். நான் வந்து இப்போ
கேக்குதா சார்? கேக்குது கேக்குது, சொல்லுங்க. நான் வந்து இப்போ பிசி கேட்டகரி வரேன் சார். ஆமா. ஓகே. நான் பிசி கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் வச்சிருக்கேன், ஆனால் ஓபிசி வச்சிடல இப்போ. அப்ளை பண்ணி வாங்குங்க, 4 நாள்ல வரும், 3 நாள்ல வரும். அதான் சார், அதுக்கு இன்கம் சர்டிஃபிகேட் கேட்டாங்க. இந்த இன்கம் சர்டிஃபிகேட் எக்ஸ்பைரி ஆயிடுச்சு. அது நான் எப்போ வாங்க அது நான் இதுக்கு திரும்பி அப்ளை பண்ணிக்கிறேன். அது 1 வீக் ஆகும்னு சொன்னாங்க. இல்ல இல்ல, நீங்க விஏஓ கிட்ட போய் இந்த மாதிரி நீட் அப்ளிகேஷனுங்க கொஞ்சம் சீக்கிரம் கொடுங்கன்னு நீங்க தான்ப்பா கேட்கணும். நாளைக்கு போய் கேளுங்கப்பா. அதான் இன்கம் சர்டிஃபிகேட் வந்தோடனே ஓபிசி அப்ளை பண்ணா நம்ம அந்த நீங்க சொன்னீங்க அந்த அப்ளிகேஷன் நம்பர் இருந்தால் மட்டும் அப்ளிகேஷன் போடலான்னு. தாராளமா அந்த ஸ்லிப்பை வச்சு அப்லோட் பண்ணிட்டு அந்த அப்லோடிங் டாக்குமெண்ட்ஸ்ல நீங்க அந்த ஸ்லிப் அப்லோட் பண்ணிட வேண்டியதுதான். அது டைம் ஆனாலும் வந்து நம்ம இப்போ ஜென்ரல் கொடுத்துட்டாங்கன்னா பிசி கம்யூனிட்டி வந்து தமிழ்நாட்டில் அந்த ரிசர்வேஷன் கிளைம் பண்ண முடியுமா சார்? தமிழ்நாட்டுக்கு நீங்க கிளைம் பண்ண முடியும். நீங்க ஒருவேளை அதான் ஓபிசி நான் கிரிமிலேயர் சொல்லுங்க. வரல மே 7க்குள்ள அப்படின்ட்டு நீங்க ஜென்ரல் அப்ளை பண்ணிட்டீங்கன்னா தமிழ்நாட்டுக்கு நீங்க பிசிக்கு அப்ளை பண்ணிக்கலாம். பட் ஆல் இந்தியா கோட்டாவுக்கு நான் பிசி வச்சிருக்கேன், ஓபிசி நான் கிரிமிலேயர் இப்போ வாங்கிட்டேன் கொடுங்கன்னு கேட்க முடியாது. அப்ளிகேஷன்ல என்ன போட்டீங்களோ அதுதான். ஆனால் தமிழ்நாட்டுக்கு கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம்ல? 100% தமிழ்நாட்டுக்கு பண்ணிக்கலாம். ஆனா இந்த இடத்துல மைண்டை நீங்க ரெடியா வச்சுக்கணும். நாளைக்கு நீங்க ஒரு 700 மார்க் வாங்கிடுறீங்கன்னு வைங்களேன், பாசிட்டிவா திங்க் பண்ணுவோம். ஆமாம் சார். பட் சரி. ஜிப்மருக்கு 701 மார்க்கோட ஜென்ரலுக்கு முடியுது. ஓபிசி நான் கிரீமிலியரா இருந்தா 700க்கு ஜிப்மர் புதுச்சேரி கிடைக்கும்னு வச்சுக்கோங்க. ஓகே சார். அப்போ உங்களுக்கு மனசு கஷ்டமா இருக்குமா இருக்காதா? அதான் ட்ரை பண்றேன், முடிஞ்ச அளவுக்கு டக்குன்னு கிடைக்கிற மாதிரி. அதான் நம்ம போட்டாலும் பிசி கம்யூனிட்டிக்கு இங்கே கிடைக்கும். அதான் சரி, அதான் எப்போ டவுட் நீட் இருந்துட்டே இருந்துச்சு சார். எக்ஸாமுக்கு கால் ஃபார் பண்ணாங்க தங்கம்? பிப்ரவரி. நான் ஹாஸ்பிட்டல் இருந்தேன் சார். எனக்கு 6 மந்த்தாக ஹெல்த் இஷ்யூ இருந்துச்சு. இப்போதான் படிக்க ஆரம்பிச்சுக்கிறேன். கண்ணு, நீங்க ஹாஸ்பிட்டல்ல இருந்தீங்க, கால் ஃபார் பண்ணது தெரியுமா தெரியாதா? சரி, அது தெரியும் சார். உங்க பேரண்ட்ஸ் கிட்ட சொல்லி இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்கு, என்ன வேணும்னு ஏற்பாடு பண்ணுங்கன்னு நீங்க ஒரு வார்த்தை சொல்லியிருக்கலாம். உங்களுக்கு அண்ணனுங்க இருப்பாங்க, ஃப்ரெண்ட்ஸுங்க இருப்பாங்க, யார்கிட்ட முடியும்னு நினைச்சா எங்க இருந்தாலும் நம்ம விஷயத்த மூவ் பண்ணலாங்கன்னு. இல்லை, போன வாட்டி அந்த ஓபிசி கொடுத்தேன், ஆனால் சர்டிஃபிகேட் கேட்கல. அதனால இந்த வாட்டி அப்படி இருந்திருக்கும்னு சொல்லிட்டு அப்படி நான் சொல்லாதீங்க யோசிக்கல அந்த தங்கம். அளவுக்கு. 2வது நாளே நான் வந்து வீடியோ போட்டு ஓபிசி அப்லோட் பண்ணணும்னு வீடியோலயே நான் டெமோலயே காமிச்சிருக்கேன். ஓபிசி நான் கிரிமிலேயர் நீங்க அப்லோட் பண்ண சொல்லி கேட்கறாங்கன்னு டெமோ காமிச்சிருக்கேங்கன்னு. 2வது நாளே போட்டேன். பிப்ரவரி 7 கால் ஃபார் வந்துச்சுன்னா 8ஆம் தேதி நான் போட்டேங்கன்னு. பிப்ரவரி 7 நான் சென்னையில் இருந்தேன். சென்னை நைட்டு 7 மணிக்கு என்ன பஸ் ஏறுறேன் நான். அதாவது ஒரு விஷயம் செய்ய முடியும்னா முடியுங்கிறதுக்கு நான் சொல்கிறேன் தங்கம். நான் வந்து ரேப்பிடோ புக் பண்ணி பஸ் ஏறுறதுக்கு வரேன், அப்போ தான் கால் ஃபார் பண்ணுறாங்க. அப்படியே ரேப்பிடோவில் இருந்துக்கிட்டு அவ்வளோ டிராஃபிக் சென்னையில் பஸ் ஏறுறதுக்கு நான் ரேப்பிடோவில் போயிட்டுருக்கிறேன். அவ்வளோ டிராஃபிக்கில் வீடியோ ஃபோனை வச்சுக்கிட்டு நான் கால் ஃபார் வந்துருச்சு, நாளைக்கு டெமோ போடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு விடிய விடிய ஆக்சுவலி பஸ்ஸில் வந்தேன். பஸ் ஏறி விடிய விடிய வந்து சனிக்கிழமை அவ்வளோ டயர்டு. நம்ம அன்னைக்கு நைட்டுக்குள்ளே போட்டால் தான் மோஸ்ட் ஆஃப் த பீப்புளுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். தவறு எதுவும் பண்ணிடுவாங்க, அவசரப்பட்டு அப்ளிகேஷன் போட்டு நான் அன்னைக்கே போட்டேங்க நான். அப்போ ஓபிசி நான் கிரிமிலேயர் வேணும்னு 8ஆம் தேதி நான் சொல்லிட்டேன். ஓகே சார். பரவாயில்ல பரவாயில்ல, இட்ஸ் ஓகே. நடந்தது நடந்து போச்சு, முடிஞ்சதை பற்றி பேசக்கூடாது. இப்போ இந்த செகண்டுக்கு ப்ரெசண்ட்ல நம்ம என்ன பண்ணணும்? முடிஞ்ச அளவு நீங்கள் நாளைக்கு போயிட்டு விஏஓ கிட்ட எனக்கு நீட் அப்ளிகேஷன் போடுறதுக்கு மார்ச் 7 கடைசி நாள், நீங்கள் இன்னைக்குள்ள வருமான வரி அவர் நினச்சா ஒரு நாளில் 10 நிமிஷத்தில் சைன் போட்டு கொடுத்துர்லாம், டாக்குமெண்ட்டை வெரிஃபை பண்ணி நேரில் போய் கேட்டு வாங்கி நாளைக்கே நீங்கள் ஓபிசி நான் கிரிமிலேயருக்கு அப்ளிகேஷன் போட்டு அப்ளிகேஷன் போட்ட ஸ்லிப்பை எடுத்து அப்ளை பண்ணிடுங்க, வேலை முடிஞ்சு போச்சு. சரிங்க சார். முடிஞ்சா, மனசு இருந்தா, மனசு வச்சா எதுவும் முடியும். நாளைக்கு ஓபிசி நான் கிரிமிலேயர் ரிசர்வேஷன்ல ஒரு காலேஜ் கிடைக்கும், நான் ஜென்ரல்னு போட்டதுனால ஆல் இண்டியாவில் கிடைக்காம போச்சுன்னா என்ன பண்ணுவீங்க? வருத்தம் தானே. ஆமாம் சார். அது மட்டும் இல்லாம எஸ் சார். திருப்பி நான் விளக்கமா சொல்லிடுறேன், நீங்க ஒருவேளை நீட்டுக்கு ஜென்ரல்னு அன்ரிசர்வ்டுன்னு போட்டாலும் தமிழ்நாட்டுக்கு உங்க கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் பிசின்னு கையில இருந்ததுன்னா அதை வச்சு பிசி சர்டிஃபிகேட் பிசி வந்து ஸ்டேட்டுக்கு கிளைம் பண்ணிக்கலாம். ஆனா ஆல் இண்டியாவுக்கு என்ன போடுறீங்களோ அதுதான். சார் அதே மாதிரி வந்து நம்ம கவுன்சிலிங் அப்போ நான் வந்து 8th-லேருந்து 12th வரைக்கும் ஒரு ஸ்கூலில் படித்தேன் சார். ம். ஆனால் நான் 6th 7th படித்த ஸ்கூல் வந்து இப்போ லாக்டவுனுக்கு அப்புறம் க்ளோஸ் பண்ணிட்டாங்க. இப்போ அதுவும் நம்ம அதனால என்ன பண்ண? க்ளோஸ் பண்ணினாலும் நீங்க வந்து அந்த ஸ்கூல் கிட்ட போய் நீங்க போனஃபைட் சர்டிஃபிகேட் கேளுங்க, அல்லது அந்த ஸ்கூல் கிட்ட ஸ்கூல் க்ளோஸ் பண்ணினாலும் இட்ஸ் தேர் டியூட்டி. அதுக்கு முன்னாடி இந்த ஒரு பர்டிகுலர் வருஷம் வரைக்கும் படித்த ஸ்டூடெண்ட்ஸோட டேட்டாவை அவங்க பத்திரப்படுத்தி வைக்கணும், எப்போ போய் கேட்டாலும் கொடுக்கணுங்கிறது அவங்களோட டியூட்டி.
அதனால நீங்க அவங்க கிட்ட போய் கேட்டீங்கன்னா கொடுப்பாங்க. போனஃபைட் சர்டிஃபிகேட் மட்டும் போதுமா உங்கள்கிட்ட வாங்கினா? போதும் போதும், அது மட்டும் போதும். நம்ம படிக்கிறதுல டவுட் கேட்கலாமா சார்? கேளுங்க கண்ணு, சொல்லுங்க. எல்லா டவுட்டுமே தான் கிளாரிஃபை பண்ணுவோம், சொல்லுங்க. நான் போன வாட்டி வந்து 470 எடுத்தேன் சார் லாஸ்ட் இயர். ம். அதுக்கப்புறம் எனக்கு ஹெல்த் இஷ்யூ இருந்துச்சு. நான் இப்போ தான் ஜனவரி மாதம், இப்போ பிப்ரவரி மாதம் தான் வீட்டுக்கு வந்தேன். சரிப்பா. ஹாஸ்பிட்டல் வீடு வீடுன்னு 6 மந்த்தாவே. ம். அதான் நான் பயாலஜி ஃபுல்லாக போன வருஷமே முடிச்சிட்டேன் சிலபஸ், பயாலஜி கெமிஸ்ட்ரி. சரிப்பா. இப்பயும் ஃபுல்லாக ரிவிஷன் ஓரளவு பண்ணிட்டேன். இன்னும் ஃபிசிக்ஸ் தான் சார், 11th ஃபிசிக்ஸை இப்போதைக்கு பாதி முடிச்சுக்கிறேன். ம். அதான் பிஓக்யூ மட்டும் போட்டால் போதுமா, இல்லை அதுக்கு வேற கொஸ்டின் சால்வ் பண்ணுமா? ஒரு 120+ ஃபிசிக்ஸ் மட்டும், மீதியெல்லாம் நான் மார்க் எடுத்துருவேன். போன வாட்டி பயாலஜியில் 350 எடுத்தேன், உங்கள் வீடியோ தான் பார்த்தேன். வெரி குட் வெரி குட் வெரி குட்ப்பா, எக்ஸலண்ட். நீங்கள் பிஒய்க்யூ மட்டும் போட்டால் 40லேருந்து 70 மார்க் 80 மார்க் வரைக்கும் தான் ஸ்கோர் பண்ண முடியும் ஃபிசிக்ஸில். பிஒய்க்யூங்கிறது என்ன ஃபார்மேட்டில் கொஷின் கேட்பாங்க, எப்படியெல்லாம் கேட்கலாங்கிறத தெரிஞ்சுக்கிறது தான். பிஒய்க்யூவோட சேர்ந்து எக்ஸ்ட்ராவும் நீங்கள் சாப்டர் வைஸ் கொஷின்ஸ் ப்ராக்டிஸ் பண்ணணும்ப்பா. அதான் ஒரு 100 கொஸ்டின் எல்லா சாப்டர் போட்டால் போதும். ஃபர்ஸ்ட் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் சாப்டர் மட்டும் படிச்சுட்டு படிச்சுட்டு நீங்கள் உங்களால் எவ்வளோ முடியுமோ அவ்வளோ கொஷின்ஸ் போட்டு பாருங்க. யூ ஆர் நாட் ஸ்டார்டிங் ஃப்ரம் ஜீரோப்பா. ஆல்ரெடி 470 வாங்கிட்டீங்க. 470லேருந்து 650 ஆர் 700 நோக்கி போக போறீங்க, அவ்வளவுதான். அதனால பேசிக்ஸ் வந்து அதான் சார் எங்கேயும் உங்களுக்கு ஞாபகம் இருக்கும். அதனால நீங்க ப்ராக்டிஸ் பண்ணுங்க, எஸ் சார். 100 கொஷின்ஸ் ப்ராக்டிஸ் பண்ணுங்க சாப்டர் வைஸ். அதான் கெமிஸ்ட்ரி ஃபிசிக்கல் இன்ஆர்கானிக் ஆர்கானிக் நான் கம்ப்ளீட் பண்ணிட்டேன். இன்னும் ஃபிசிக்கல் மட்டும் அதை படிக்கணும், அப்புறம் ஃபிசிக்ஸ் படிக்கணும். மீதி எல்லாம் ஓரளவுக்கு முடிச்சிட்டேன் சார். படிங்க அதான் படிங்க. மார்ச் 30 வரைக்கும், ம். மார்ச் 30 வரைக்கும் சிலபஸ் கம்ப்ளீட் பண்ணிட்டு ஏப்ரல் மட்டும் ஒரு மார்க் டெஸ்ட் தான் போதுமா? ரிவிஷன் பண்ணிட்டு அப்படி. போதும், மார்ச்க்குள்ள நீங்க போர்ஷனை முடிச்சுடுங்க. ஏப்ரல் ஃபுல்லா நீங்க மார்க் டெஸ்ட் எழுதி அதுல எங்க நம்ம வீக்கா இருக்கோம், எங்க அடிக்கடி தப்பு பண்றோம், அதை எடுத்து ரிவைஸ் பண்ணிக்கலாம். கரெக்டா இருக்கும் கண்ணு. எஸ் சார், தேங்க்யூ சார். சரி கண்ணு, ஆல் தி பெஸ்ட். ஜெமிமா நியூட்டன். ஜெமிமா நியூட்டன், உங்க டவுட் என்னன்னு கேளுங்க. ஹலோ, குட் ஈவினிங் சார். குட் ஈவினிங், சொல்லுங்கப்பா. சார், இது இப்போ அந்த பையன் பேசுனாங்கல்ல, இந்த லைக் அந்த ஓபிசி சர்டிஃபிகேட் தான் சார். நான் அப்ளை பண்ணிட்டேன். பண்ணும்போது என்னன்னா அப் டு 10 லேக்ஸ்ன்னு நினச்சிட்டு நான் அந்த 1 லேக் போட்டுட்டோம் சார், பை மிஸ்டேக்கா. ம். ஸோ எங்கிட்ட வந்து நாங்கள் வந்து இப்போ அதை கரெக்ட் பண்ணலாமா? எங்கிட்ட அந்த சர்டிஃபிகேட்லாம் எதுவுமே கேட்கல சார். ஒருவேளை நாங்கள் அந்த 1 லேக் போட்டதுனால எங்கிட்ட கேட்கலையோ என்னமோ ஓபிசி சர்டிஃபிகேட்டு. இல்ல இல்ல, நீங்க ஜென்ரல்னு போட்டிருந்தாதான் ஓபிசி நான் கிரீமி லேயர் சர்டிஃபிகேட் கேட்காது. ஓபிசின்னு போட்டிருந்தா கண்டிப்பா கேட்கும். அப்ப நீங்க இல்ல ஜென்ரல். சார், நாங்கள் ஓபிசி தான் போட்டோம். ஓபிசி தான் போட்டோம். அப்போ அந்த இன்கம், ஆனுவல் இன்கம் கேட்கும்ல சார். ஸோ அதில் நாங்கள் 10 லேக் நினச்சிட்டு பை மிஸ்டேக்காக 1 லேக் போட்டோம் சார். ஆனா எங்க கிட்ட நாங்க ஃபர்ஸ்ட் டே ஒன்னே நாங்க அப்லோட் பண்ணி முடிச்சிட்டோம் சார் எல்லாமே. ஆனா கன்ஃபர்மேஷன் எங்க கிட்ட பேஜ்ல கேட்கல. ஓகே கேட்கல. ஓகே, கன்ஃபர்மேஷன் பேஜ்ல உங்களுக்கு என்ன கம்யூனிட்டி இருக்குன்னு பார்க்க முடியுமா இப்போ? ஆ, சார் ஆ, பார்க்கலாம் சார். இப்போ கையில இருக்க கன்ஃபர்மேஷன் பேஜ்? இருக்கு சார், இருக்கு சார். அதுல என்ன கம்யூனிட்டி இருக்கு பாருங்க சார், அந்த இதுல கேட்டகரியில. ஓகே சார், ஓகே சார். அப்ப இன்னொன்னு டவுட் சார். அந்த தெலுங்கு மைனாரிட்டி எப்படி சார், அது எப்படி எலிஜிபிள் ஆகும் அதுக்கு? தெலுங்கு அதெல்லாம் மைனாரிட்டி. அட்மிஷன் தான், அதெல்லாம் நீங்க ஸ்கூல் பிரின்சிபல்கிட்ட ஸ்கூல் ஹெச்எம்கிட்ட வாங்கிக்கலாம். அதை பத்தி பண்ணாதீங்க. அதுக்கு ஓகே சார். மோரோவர் தெலுங்கு மைனாரிட்டிக்கு ஃபீஸ்லாம் எந்த கன்செஷனும் கிடையாது. மேனேஜ்மெண்ட் கோட்டால தான் வரும். அதாவது 15 லட்சம் 16 லட்சம் பெர் இயர் வந்துடும். 17 லட்சத்துக்கிட்ட வந்துடும் வருஷத்துக்கு. ஓபிசின்னு வந்துச்சு சார் எனக்கு கேட்டகரி வந்து. வந்துருச்சுன்னா விட்டுடுங்க. ஓபிசி என்சி. டோன்ட் வரி அபவுட் எனிதிங், விட்டுடுங்க, அவ்வளவுதான். ஓகே சார். வரி அபவுட் எனிதிங். ஓகே சார். அப்போ நாங்க சர்டிபிகேட் ரெடி பண்ணி வச்சுக்கிடணும் அப்படிதானே சார் நாங்க? ரெடியா வச்சுக்கோங்க, சர்டிபிகேட் ரெடியா வச்சுக்கோங்க. இன்கம்லாம் யாரும் வந்து ஓகே சார். என்ன பண்ணுங்க, சர்டிபிகேட் மட்டும் இருக்க மாதிரி வச்சுக்கோங்க. ஓகே சார். சரி, இல்லாட்டா நாங்க 9th கரெக்ஷன் விண்டோ ஓபன் ஆகும்போது நாங்க அதை சேஞ்ச் பண்ணிடலாமா, மாத்திரலாமா அதை? அதை பத்தி வரி பண்ண வேண்டாம். அது கரெக்ஷன் விண்டோல முதல்ல வருதான்னு நமக்கு தெரியாது. வந்தா கரெக்ஷன் பண்ணுங்க, வரலன்னா விட்டுடுங்க. அதுக்கு முன்னாடி நீங்க ஓகே சார். நான் கிரீமி லேயர் வந்து ரெடி பண்ணி வைங்க. ஓகே சார். ஆல் தி பெஸ்ட். ஓகே, தேங்க்யூ சார். ஆல் தி பெஸ்ட். செந்தில்குமார் சார், உங்களுக்கு இன்னும் டவுட் இருந்தா கேளுங்க. செந்தில்குமார் சார், டவுட் இருக்குங்களா?
ரைஸ் ஹேண்ட் பண்ணியிருக்கீங்க. ஓகே. சாரா, உங்களுக்கு என்ன டவுட் கேளுங்க. சாரா. ஆ சார், நான் இப்போ கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி பேசினேன் உங்ககிட்ட. ஆ நான் இ-சேவை மையத்தில் போய் ஃபர்ஸ்ட் கேட்டேன் சார். இந்த மாதிரி நான் வந்து ரிவேட்டட் இஸ்லாம் என்னோட சர்டிஃபிகேட்ல வந்து கம்யூனிட்டியில் வந்து மேம், இ எஸ்சின்னு சேவை இருக்கு. நான் அது மையத்தில் இருக்கவங்க, இ சேவை மையத்தில் இருக்கவங்க வந்து ஓகே கேட்டீங்க, என்ன சொன்னாங்க? கன்சல்ட் பண்ணேன். அவங்க நீங்க தான் இஸ்லாத்துக்கு மாறிட்டீங்கல்ல, அதனால உங்களுக்கு அந்த கம்யூனிட்டி வராது. நீங்க வந்து முஸ்லீம் கம்யூனிட்டியில தான் போகணும். நீங்க அவங்க அப்பாவோடத வச்சுட்டு நீங்க கம்யூனிட்டி எடுத்துக்கங்கன்னு சொன்னாங்க. ஸோ அதுக்காக வேண்டி நான் அதை வச்சுட்டு பிசி சர்டிஃபிகேட் அப்ளை பண்ணிட்டேன் சார். இப்போ திருப்பி நம்ம சேஞ்ச் பண்ண முடியாதுல்ல? நீங்க அப்ளை பண்ணிட்டீங்கன்னா அவ்வளவுதான் மேடம். அப்ளை பண்ணதுக்கு உங்க குழந்தைக்கு ஆதார் கார்டுலாம் வச்சு தான் அப்ளை பண்ணிருப்பீங்க, இஷ்யூ பண்ணி. ஆமா ஒரு ஆதார் கார்டுக்கு ஆமா சார். இதுதான். இன்னும் நீங்க போய் இதை கரெக்ஷன் பண்ண முடியாது இனிமே. ம் 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 ஓகே சார், ஓகே சார், தேங்க்யூ சார். எஸ் மேம், எஸ் மேம். சூரிய பிரகாஷ், உங்க டவுட் என்ன கேளுங்க. சூரிய பிரகாஷ், சூரிய பிரகாஷ். உமா நாகேந்திரன், உங்க டவுட் என்ன கேக்குறீங்களா? கேக்குதுங்களா உமா நாகேந்திரன்? லைன்ல இருக்கீங்களா? சையத் கலீல், ஓகே, அவங்க ஹேண்ட் ரைஸ் பண்ணல, சாரி. ஓகே. மாஹே, உங்க டவுட் என்னன்னு கேக்குறீங்களாப்பா? மாஹே, ஓபிசி இன்சியல் சர்டிஃபிகேட் டவுட் தான். இல்ல அது வந்து சொல்லுங்க. சார் என்கிட்ட ஓபிசி இன்சியல் சர்டிஃபிகேட் இருக்கு. நான் மெயில தான் எடுத்திருந்தேன். ஓகே. நான் சில வீடியோ ரெஃபர் பண்ணப்ப சென்ட்ரல் ஸ்டேட் 2 சர்டிஃபிகேட் இருக்கதா சொல்றாங்க. இப்ப எனக்கு அதுல தான் டவுட் இருக்கு. ஒண்ணுதான் தங்கம். ஓபிசி நான் கிரீமி லேயருங்கிறது அவங்க ஸ்டேட்ல வாங்குறது தான், ரெண்டெல்லாம் கிடையாது. அது வந்து ம். நீங்க தமிழ்நாட்டுல தானே ஓபிசி நான் கிரீமி லேயர் வாங்குனீங்க. ஆமா ஆமா சில ஆமா தாசில்தார் தான் பண்ணாங்க. சில ஸ்டேட்ல ஸ்டேட்டுக்கும் ம். பேர் ஓபிசின்னு வச்சிருப்பாங்க, சென்ட்ரல்லையும் ஓபிசின்னு பேர் வச்சிருப்பாங்க. நம்ம தமிழ்நாட்டில் வந்து ஸ்டேட்டுக்கு பிசி, எம்பிசி, பிசிஎம்னு இருக்கும், சென்ட்ரலுக்கு ஓபிசின்னு இருக்கும். அப்ப நம்ம கிட்ட ஓபிசி இருந்தாலே சென்ட்ரல் ஓபிசி வச்சிருக்கோம். அந்த கன்ஃபியூஷன் நமக்கு தேவையில்லை. சில ஸ்டேட்ல தான் ஓ ஸ்டேட் கோட்டாவுக்கும் அவங்க என்னன்னு தான் வச்சிருப்பாங்க, ஓபிசின்னு தான் பேர் வச்சு. ஸோ அந்த கன்ஃபியூஷன் தமிழ்நாட்டுக்கு கிடையாது. மேபி கேரளாவில் இருக்கலாம். ஆம், இல்ல ஆஹ், நான் இது வந்து ஹிந்தியில அப்ளை தமிழ்நாட்டுல பண்ற ஒரு கிடையாது. ஆ, தமிழ்நாட்டில். ஓகே. தமிழ்நாட்டுல இதுக்கு கிடையாது. முன்னாடி நமக்கு வந்து இந்த ஓபிசி இன்செட் சர்டிஃபிகேட் அப்லோட் பண்ண கேட்கலன்னு சொன்னாங்கல்ல. அது வந்து ஃபர்ஸ்ட் போன டேல வந்து வருஷம். அந்த ஓபிசி ஆமா 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 ஆமா. அது வந்து ஆப்ஷனலா இருந்தது. அப்லோட் பண்ணலனாலும் அப்ளிகேஷன் சப்மிட் ஆயிரும். ஒரு 3 நாளைக்கு அப்புறம் அதை மாத்திட்டாங்க. அது இல்லாம சப்மிட் ஆகிற ஆப்ஷனை ஓகே, மேபி கேன்சல் கரெக்ஷன் பண்ணிட்டாங்க. விண்டோல அவங்கள அப்லோட் பண்ண சொல்லுவாங்க. கரெக்ட். அப்லோட் பண்றது அது அப்லோட் பண்றது நல்லது. இப்ப சர்டிபிகேட்ல இருந்து எடுத்து வைக்கிறது அவங்களுக்கு சேஃபா இருக்கும். அவங்க இருந்தாங்கன்னா சொல்லிடுறேன். ஆனா இப்போ எடிட் பண்ண முடியாது இல்லப்பா, கரெக்ஷன் விண்டோல தான் அவங்க அப்லோட் பண்ண சொல்லுவாங்க. அவங்க கிட்ட இப்ப இல்லைன்னா அது எடுத்தா தானே நம்ம அதை இப்ப கரெக்ஷன் விண்டோக்கு 2 நாள் தானே டைம். 100%, கண்டிப்பா நீங்க சொன்னது எல்லாருக்குமே கன்வே பண்ணலாம். ஃபர்ஸ்ட் 3 டேஸ்க்கு மாஹி சொன்ன மாதிரி ஓபிசி நான் கிரிமி லேயர் சர்டிஃபிகேட் அப்லோட் பண்றது வந்து ஆப்ஷனலாக வச்சிருந்தாங்க. பட் ஃபோர்த் டேல இருந்து ஓபிசி நான் கிரிமி லேயரோ அல்லது அதுக்கு அப்ளிகேஷன் போட்டதுக்கான ரெசிப்டோ கம்பல்சரி அப்லோட் பண்ணணும் அப்படின்னு கம்பல்சரி ஆக்கியிருக்காங்க. ஸோ ஒருவேளை மொதல் 3 நாளில் ஓபிசி நான் கிரிமி லேயர் அப்லோட் பண்ணாதவங்க கூட எடுத்து வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா கரெக்ஷன் விண்டோ அப்போ அப்லோட் பண்ணிடலாம். வெரி குட், தேங்க்ஸ்ப்பா. ஓகே சார். இந்த ஒரு இது இல்லைன்னா அப்ளிகேஷன் ரிஜெக்ட் ஆயிருமோ பயத்துல நிறைய பேர் படிக்க ஸ்லோ ஆயிருவாங்க. அதுக்குறது இன்ஃபார்ம். கரெக்ட் கரெக்ட் கரெக்ட்ப்பா. ஏன்னா படிப்பு பாதிக்கும். இவங்க இந்த வீடியோ போடுறவங்க பயமுறுத்துற மாதிரி தான் நிறைய பேர் போடுறாங்க, அதே குழந்தைங்களை பாதிச்சிருது இப்ப. இப்ப சிக்னேச்சர் போட்டோல ஏதாவது ஒரு பிரச்சனை இருந்தா போதும் எக்ஸாம் மொத்தமே அஃபெக்ட் ஆகிற மாதிரி ஆமா. நம்மளை பொறுத்தளவுல. ஆனா அதுக்கு மோஸ்ட்லி அக்செப்ட் ஆகி இல்ல ஏதாவது ப்ராப்ளம் இருந்தா அதை ரீ அப்லோட் பண்ண சொல்லிடுவாங்க. அதனால ப்ராப்ளம் சால்வ் பண்ணிக்கலாம். ஓகே சார். ஓகே ஓகேப்பா, ஓகே. வேற யாருக்காவது டவுட் இருக்கா? அப்துல் ஹேண்ட் ரைஸ் பண்ணியிருந்தீங்க, சொல்லுங்க. அப்துல், அவருக்கு லைன் கட்டாய் கட்டாய் போகுது. அப்துல் சொல்லுங்க. அப்துல், உங்க டவுட் என்ன? ஹாய், கேக்குதா சார்? கேக்குது, சொல்லுங்க.
ஆ சார், இந்த நீட் ரிஜிஸ்ட்ரேஷனுக்கு இந்த போட்டோவுக்கு கீழே